இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை காலமா இந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு நான் போராடுனேன். ஆனா நீங்க இந்த ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. இத்தனைக்கும் உன் பிள்ளையோட வாழ்க்கையவே நாசம் பண்ணணும்னு நினைச்சிருக்க நீ. என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. அண்ணே, மாயா சீனுவுக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்ண. மாயா தனக்கு பொருத்தம் இல்லைன்னு சீனு உன்கிட்ட சொன்னானா? சொல்லுடா, மாயா உனக்கு பொருத்தம் இல்லாதவனா? இல்ல அவளுக்கு நீ பொருத்தம் இல்லாதவன் அவன் உன்கிட்ட சொன்னானா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க மாமா. மாயா, நீ சொல்லு. இல்ல பெரியப்பா. உங்க ரெண்டு பேரும் சொன்னதை நீ கேட்ட இல்ல? இப்ப சொல்லு, எதுக்காக அவங்கள பிரிக்க நினைச்ச? உன்னதான் கேக்குற, பதில் சொல்லு. ரகு, இதெல்லாம் நீ அப்புறமா கேட்டுக்கலாம்ப்பா. கோபப்பட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுமா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் வீட்டுல நடக்கவே கூடாது. சொல்லு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது இல்ல? போலீஸ் என்ன கைது பண்ணப்போ நான் தைரியமா போனேன். ஏன்னா சாருவோட சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிக்கு விரோதமா யாராலையும் எப்பவும் நடந்துட்டு இருக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்போ ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. அப்படின்னா தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். அப்படி பண்ணிட்டு பண்ண மாட்டேன்னு விட்டுடு ரகு. வலிக்குதுன்னு இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். தப்பு செய்யறத விட தப்புக்கு துணை போறது அதை விட பெரிய தப்பு. அப்போ உனக்கும் தண்டனை கிடைச்சுதானே ஆகணும். ஏங்க ரகு, வேண்டாங்க. மாயா, இன்னைக்கு என்னதாம்மா விசேஷம்? ஏன் ஜானகி, இன்னைக்கு கிருத்திகையா? அப்படி எதுவும் இல்ல. இல்லையே. அப்படின்னா இன்னைக்கு யாருக்காவது பிறந்த நாளா என்ன? அதானே. என்னம்மா இவ்வளவு பதார்த்தங்கள் செஞ்சு வச்சிருக்க? என்ன விசேஷம்? சொல்றேன் மாமா, முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. பிரமாதம் போ. சமையல நல்லா தேறிட்டியே. மாயா, இன்னைக்கு சமையல் சூப்பர். பின்னிட்ட. மாயா, இனிமே நீயே சமைச்சிடு என்ன? இந்த ஜானகி பத்மா பார்வதி கையால சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சு. அத்தை, அம்மா இப்பவே மாயாவுக்கு ஐஸ போடுறாங்க. எங்க கிளம்பிட்ட? இந்த வீட்ல நான் இருக்கிற கடைசி நாள் இதுதான். நான் என் ஊருக்கு போறேன்.
மாயா, வாங்க வணக்கம். வாங்கண்ணே வணக்கம். வணக்கண்ணே. டாடி என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் அப்பாவை வர சொன்னேன் பாட்டி. நான் அவர் கூட தான் ஊருக்கு போக போறேன். ஏய் மாயா, இத பத்தி என்கிட்ட கூட சொல்லல. எதுக்காக இப்ப நீ ஊருக்கு போற? இல்ல, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ நான் கிளம்ப வேண்டியது தானே? நீ எதுக்குமா போகணும்? நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ எங்க மருமக. உன்னோட பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு இதுதானே. ஆமாமா, நீ இங்க வாழ வேண்டியவ. நீ எதுக்காக போகணும்? மகளா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையும் மருமகளா செய்ய வேண்டிய கடமையும் முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு. அதான் கிளம்பிட்டேன். மாயா, உனக்கு என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் தான் முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேதான் நீயும் சீனுவும் சேர்ந்து வாழணும். அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக நீ ஊருக்கு போகணும்? நீ இங்கதான் இருக்கணும். இல்ல பெரியப்பா, நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். பெரியப்பா, என் மனசு ரொம்பவே காயப்பட்டுருச்சு. அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் கெஞ்சினேன். அத்தை காட்டின விவாகரத்து பத்திரம் பொய்யானது. சீனு குடிச்சதுனாலதான் சாரு ரூமுக்கு போனா. சாரு போய் சொல்றா, அத நம்பாதீங்க அப்படின்னு நான் எவ்வளவு கெஞ்சினேன், எவ்வளவு எடுத்து சொன்னேன் உங்ககிட்ட. ஆனா உங்களுக்கு சாரு சொன்னதுதான் முக்கியமா போச்சு. அப்புறம் அவளுக்கு நீங்க கொடுத்த வாக்கு முக்கியமா போயிடுச்சு. இந்த ஊர்ல உங்களுக்கான இமேஜ காப்பாத்திக்க அன்னைக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம்னு நீங்க முடிவெடுத்தீங்க. நீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே பெரியப்பா. அது என் மனசுல ஆறாத ரணமா இருக்கு.